ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப ரிலாக்ஸ்டா வீட்ல உட்காரக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சண்டே அப்படின்னாலே, எப்படாப்பா சண்டே வரும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஸோ இன்னைக்கு இந்த ராசி பலன்ல இந்த கிரக நிலைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல கேள்வியும் இருக்கு. அண்ட் இன்னைக்கு சந்திரன் மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. சிம்மத்திலேயே தான் சந்திரன் இருக்கிறாரு. பட் ஸ்டில் இந்த நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே மனசுக்கு அமைதியான ஒரு நாள். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்போம். பட் இன்னைக்கு என்ன கொஞ்சம் நம்மளுடைய பிளானிங் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஒரு 3 மணிக்கு வெளியில போலாம், 4 மணிக்கு இன்னைக்கு ஃபேமிலியோட எங்கேயாவது வெளில போலான்லாம் பிளான்லாம் போடும்போது, கரெக்ட்டா அந்த பிளான சொதப்புறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒண்ணு நமக்கு வேண்டாதவங்க வீட்டுக்கு வருவாங்க. இல்ல நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலைய நம்ம வீட்ல குடுத்துருவாங்க. நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன நல்ல ஐடியான்னு கேட்டிங்கன்னா, உங்க பிளான யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. 3 மணியோ, 4 மணியோ உங்க பிளான நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த நாள் குடும்பத்தில மனைவி, மக்கள், உங்க வீட்ல பெரியவங்க, சின்னவங்க எல்லாரோடையும் ஹேப்பியா இருக்கிறதுக்கான ஒரு நாள். இந்த நாள் சண்டே. சண்டே கூட ஒரு கோயிலுக்கு போணுமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு சினிமா போலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ கம்பல்ஷனே கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க எப்படி வேணாலும் கோயிலுக்கு போனாலும் சரி, போகாட்டாலும் சரி, இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு டேங்க. எந்த விதமான ஒரு மனக்குறையும் உங்களுக்கு இருக்க போறதில்ல. பட் ஸ்டில் குறை இல்லாத மனிதன் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்ன மாதிரியான குறை இருக்கும்? நீங்களா தான் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறோம். எனக்கு இன்னைக்கு காஃபியில் சுகர் பத்தலைன்னு ஒரு சண்டை, இல்லை ரசத்தில் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரு சண்டை, இல்லைன்னா டைம்க்கு எனக்கு சாப்பாடு நடக்கலை, நீ டிவி பார்த்துட்டே இருக்க, நீ சீரியல் பார்க்குற அப்படின்னு வீட்டில் ஏதாவது ஒரு விவாதம். ஸோ இந்த மாதிரி இந்த சண்டைகளை நாமளே தான் போட்டு நம்மளே நம்மளோட மூடை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடிய ஒரு டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஏதாவது பரிகாரமானா கிடையாது. நம்ம தான் நமக்கு பரிகாரம். கோபத்தையும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். ஒரு சண்டே நம்ம வேலை பண்ண என்ன இல்லையா? எப்பொழுதுமே அடுத்தவங்க வேலை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளை மாற்றிக்கிட்டாலே இந்த நாள் நல்ல நாள் தான். அண்ட் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு என்னடா ராசி பலன் சொல்றதுக்கு பதிலா அட்வைஸ் சொல்றாளே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது அட்வைஸ் இல்லைங்க. கிரகங்கள் எப்பவுமே அது வேலையே பண்ணத்தான் செய்யும். நாம கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா கிரகங்கள்ல நமக்கு நல்லதையே பண்ணும். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் உங்க டேக்லைன் அட்வைஸ். அண்ட் இன்னைக்கு நீங்க என்ன ஆலயத்துக்கு போகலாம்? ராகு காலத்துல போய் ராகுக்கு விளக்கேத்துங்க. ஏன்னா நமக்கு ராகு நல்லா இருந்தாலும் கூட இந்த ராகு கேத்துவனால ரிஷபராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மன சஞ்சலம் இருக்கும். ஸோ ஏத்தி பாருங்க, நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு பிளான்டான ஒரு டே. எந்த விதமான ஒரு மன சஞ்சலமோ, இல்ல கஷ்டமோ எதுவுமே இருக்காது. ஸோ இன்னைக்கு நாமளா எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனா தான் உண்டு. ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான டேன்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நவமி திதியில ஒரு சில ஆலயங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, நீங்க உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும். ஏன்னா, இப்ப ராகு 10ல இருக்கனால, வேலை விஷயத்துல சில சஞ்சலங்கள் இருக்கலாம். ஸோ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இல்ல வேலையில நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறவங்க, இன்னைக்கு ஒரு அம்மன் ஆலய வழிபாடு ரொம்ப நல்லது. இந்த நவமி திதியில சாமுண்டீஸ்வரி கோவில், இல்லைன்னா நீங்க ஒரு நல்ல துர்கா டெம்பிள் அந்த மாரி நீங்க வணங்குறது உங்களுக்கு நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல வியாபாரம் அபிவிருத்தி நடக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்கள்லாம் செய்யணும்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஸோ பகல் பொழுதுக்கு மேலே நம்ம போஸ்ட் லஞ்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுல கொஞ்சம் மன சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள், இல்லை யாராவது ஃபோனு, வீட்டில் சண்டை, இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். பட் பெருசா அத ஒண்ணும் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டாம். அண்ட் சாயங்காலம் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல சிவன் கோயிலுக்கு போங்க. மனசுக்கு சாந்தி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு செலவு உண்டு. ஸோ எதிர்பாராத கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம சிம்பிளா இன்னைக்கு காலையில எந்திரிச்சுட்டு நம்ம நெனைப்போம் காஃபி குடிக்கும்போது, இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? சரி சிம்பிளா ஒரு ரசம் வைக்கலாம். காய் கூட வேண்டாம்ப்பா, அப்பளம் கூட போதும். யாரும் இல்ல, நம்ம நிம்மதியா இருக்கலாம் நம்ம நெனைப்போம் பார்த்தீங்களா?
ஸோ திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்து அதுலேயும் ஒரு 10 பேர் வந்தாங்க, 15 பேர் வந்தாங்க. எல்லாருக்கும் மொத்தமா நம்ம வீட்ல செய்யணும் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு என்னதான் என் கிரகமோ அப்படின்னு நாமளே நம்ம நொந்துக்கலாம். அதே போல தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைப்பீங்க. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. ஸோ நினைக்காதீங்க. எது நடக்கிறதோ அதை எடுத்துக்கோங்க. ராத்திரி படுத்துக்க போறச்சு நம்ம அந்த டேயோட இதெல்லாம் நம்ம நெனச்சு பார்க்கும்போது, நமக்கே சில சமயம் சிரிப்பா கூட இருக்கும். ஸோ இந்த நாள் அப்படி நீங்க ஹேப்பியா நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் கிரகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. சந்திரன் உங்க ராசியில இருக்கனால, ஒரு சின்ன அந்த டிங்லிங்ன்னுவாங்கல்ல, மனசுல வந்து ஒரு உளைச்சல், அது பரவால்ல. ஒரு சில மணி நேரத்தில் அது வந்து மாறிவிடும். ஒரு நல்ல கோயிலுக்கு போலாமான்னா, இன்னைக்கு உங்களுக்கு வொர்க் லோடு நெறையா இருக்கும். கோயிலுக்கு போறதுக்கு டைம் இருக்காது. வீட்லயே நீங்க என்ன ஸ்லோகம் வேணுமோ படிச்சுக்கோங்க. கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தொலைந்த பொருள்கள் கிடைக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் தொலைக்கவே இல்லையே! அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நம்ம மறந்து கூட போயிருப்போம். ஸோ இந்த வார்ட்ரோப் கிளீன் பண்ணும்போது, இல்ல ஏதாவது பழைய பர்ஸெல்லாம் நம்ம திறந்து பார்ப்போம். "இதில வச்சேன் பாரு நான் மறந்தே போயிட்டேன்" அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில வேல்யூபிள்ஸ் கூட நம்ம தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது வந்து, ஒரு 4 வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு கிடைக்கலாம் இல்லையா? ஸோ இப்ப நான் உங்கள நினைவுபடுத்தியிருக்கேன். நீங்க போய் இன்னைக்கு உங்களுடைய வார்ட்ரோப்ல திறந்து பாருங்க. ஸோ இன்னைக்கு கிளீன் பண்ண மாதிரியும் ஆச்சு. சம்டைம்ஸ் நமக்கு தொலைஞ்ச பொருள் கிடைச்சா மாதிரியும் ஆச்சு. அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு அது ஒரு அலாத சந்தோஷம் கிடைக்கும். ஒரு சின்ன ஃபோட்டோவா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன பேப்பரா இருக்கலாம். ஐயோ! இது எவ்ளோ முக்கியம் நான் இத தேடிக்கிட்டே இருந்தேனே! அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைசிங் ஷாக் அப்படியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரையாவது மீட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கூட இருக்கும். ஸோ எங்கேயாவது ஒரு இன்னைக்கு சண்டே சரி ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, ஒரு கடையில எதேர்ச்சியா அவங்கள எல்லாம் மீட் பண்றோம். இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள். தாராளமா அனுபவிக்கலாம். அண்ட் இன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு போணுமா அப்படின்னா, அந்த மாதிரியான எந்த ஒரு அ கம்பல்ஷனும் இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கும் இல்ல. ஸோ என்ஜாய் யுவர் டே. துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே ரொம்ப ரிலாக்ஸ்ட் மூடு, இல்ல நம்ம நல்லா நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கும்பொழுது, சம்டைம்ஸ் இந்த WhatsAppல சில பேர் மெசேஜ்லாம் அனுப்பிச்சு நம்மள இரிட்டேட் பண்ணுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லன்னா ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்லன்னா இந்த குரூப் மெசேஜஸ்ல ஏதாவது இந்த மாரி எல்லாம் வரலாம். ஸோ நமக்கு சம்மந்தப்படாத ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து அன்னோயிங்லி நம்ம மனசுல அத வந்து நம்ம போட்டுப்போம் இல்லையா? அந்த மாதிரி துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திரன் நமக்கு லாபத்துல இருந்தாலும், இந்த கேது 12ஆம் இடத்துல இருக்குல்ல, அது இந்த மாரி பண்ணும். ஒரு மாதிரியான ஒரு மனசுல ஒரு கவலை, இல்லைன்னா ஏதாவது நம்ம எங்கேயாவது வெளியூர் போம்போது ஒரு ஆக்சிடென்ட்ட பார்க்கறது, தட் வில் அஃபெக்ட் அவர் மைண்ட். அது டைரக்ட்டா நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னா கூட, ஒரு கார்னர் ஆஃப் த மைண்ட்ல நமக்கு அது இருந்துன்னே இருக்கும் இல்லையா? 12ஆம் இடத்துல இருக்கிற கேத்து அத பண்ணும். அதனால இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருக்கு, இல்ல நம்ம பார்த்துட்டோம், இல்ல அதுல நம்ம வந்து நமக்கு சம்மந்தம் இல்லன்னா கூட, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கண்ல பார்க்கும் பொழுது, மனச வந்து அது கண்டிப்பாக பாதிக்கும். அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா, ஒரு விநாயகர் கோயில் போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. மனசு ரொம்ப லேசாயிடும். விருச்சிக ராசி நேயர்கள். இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு சண்டே சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்றதுக்கான ஒரு அருமையான டே. நம்ம நெனச்சே பார்க்க மாட்டோம். காலையில ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போடுவாங்க. நம்மள பார்க்க வருவாங்க. நம்ம கிளம்பி போயிட்டே இருப்போம். அது ஆன்மீக சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல எங்கேயாவது ஒரு விண்டோ ஷாப்பிங்கா கூட இருக்கலாம். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு உல்லாசமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். வெளியில சாப்பிடுறது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது அண்ட் சம்டைம்ஸ் நம்ம கூட செலவு பண்ண மாட்டோம். அடுத்தவன் செலவு பண்ணிட்டு போயிருவான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள். ஸோ இத தான் நம்ம சம்டைம்ஸ் ஜாக்பாட்ன்னு கூட சொல்லிக்கலாம். இன்னைக்கு பெண்களுக்கும் அதே மாரி தான். உங்க அம்மா வீட்ல இருந்து நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். இல்ல உங்க அக்கா, தங்கச்சிங்கள பார்க்கலாம். அவங்க வீட்டுக்கு போகலாம். ரொம்பவுமே ஹேப்பியா ஒரு சண்டே. சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நாள். தனுசு ராசி நேயர்கள். இன்னைக்கு குழந்தைங்களால உங்களுக்கு நிறைய சந்தோஷம் இருக்கும். அண்ட் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு அவங்க பிரெக்னன்சிய வந்து கன்ஃபார்ம் பண்ற டே, இல்ல குழந்தை பொறக்கறது, உங்க வீட்ல ஏதாவது ஒரு புதிய உறவு வருவதற்கு ஒரு ஒரு நல்ல நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னைக்கு சண்டேயா இருக்கு. நவமி திதி, சரி அஷ்டமிலாம் கூட முடிஞ்சிடுச்சு. சாயந்தரம் போய் ஒரு பொண்ண பார்த்துட்டு வரலாம். வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அண்ட் சுப நிகழ்வுகள் உங்க வீட்ல நடக்கும் பொழுது அலாதியான சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. தனுசு ராசி நேயர்கள் இந்த சந்தோஷத்தை இன்றைய நாளில் அனுபவிக்கலாம்.
மகர ராசினியர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஐயோ! இன்னைக்கு நமக்கு சண்டே ஒரு சந்திராஷ்டமம் வீட்டில் எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங்லாம் வேண்டவே வேண்டாம். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. என்ன காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மொபைல் பார்க்கும்போது பிள்ளையார பார்த்துருங்க. அண்ட் எல்லா சாங்ஸும் தான் இப்போ நமக்கு மொபைல்லேயே இருக்கே. ஒரு விநாயகர் அகவலை வந்து கேட்டுட்டிங்களாலே போதுமானது. வீட்டில் வந்து எப்போவுமே அவல் வந்து வச்சுருப்போம். இன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு அவலை நெய்வேத்தியம் பண்ணுங்க. போதும். சந்திராஷ்டம தோஷத்திற்கு ஒரு நல்ல நிவர்த்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்மளா நினச்சிக்கிட்டா தான் சந்திராஷ்டமத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டுன்னு, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இன்றைய நாளில் மகர ராசி நேயர்களுக்கு நண்பர்களை பார்க்கறதோ, வெளியில் போகிறதோ, ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு அவுட்டிங் போகிறதோ, இதுக்கெல்லாம் குறவே இருக்காது. நல்லா ஹாப்பியாக இந்த டேயை என்ஜாய் பண்ணுங்கள். யாராவது உங்களுக்கு ஐயோ இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம் நீ வாயே திறக்காது அப்படின்னு அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. பி ஹாப்பி அண்ட் என்ஜாய் யோர் டே. கும்பராசினியர்கள் இன்னைக்கு கும்பராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி மூடு இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? காலையிலேயே ஒரு நல்ல ஃபோன் கால். இன்னைக்கு உனக்கு இது நடக்குதுப்பா, இன்னைக்கு உனக்கு இது கிடைக்குது, உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு அதுவும் இந்த ஜென்ம சனி வந்து ஒரு 2 வருஷமா என்னை படுத்திருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியோட உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பில் இன்னைக்கு வந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது ஹாப்பியஸ்ட் டே இன் லைஃப்னு கூட சொல்லலாம். காதல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணணும், இன்றைக்கி ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிடலாம், இன்றைக்கி லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே தான். ஸோ இன்றைக்கி ஏதாவது கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா அவசியம் எதுவும் இல்லை. இஷ்ட தெய்வ பிரார்த்தனை நல்லது. மீனராசி நேயர்கள் இன்னைக்கு குழந்தைங்களோட ஹாப்பியாக நீங்கள் வெளியில் போகிறதுக்கான ஒரு சந்தோஷமான நாள். பண வரவு இருக்குமா? கண்டிப்பாக உண்டு. வியாபாரிகளுக்கு நல்ல சிறந்த நாளாக இருக்கும். ஸோ மனதுக்கு திருப்தியான ஒரு நாள். கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைய நாளில் இந்த மீனராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகள் தீரவும் வழி பிறக்கும். 5ல் செவ்வாய் நீச்சமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களால கொஞ்சம் கொஞ்சம் மன கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல. பட் இன்னைக்கு குடும்ப ஒற்றுமை மற்றும் சந்தோஷத்திற்கு குறைவே இல்லை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஜோதிட ஆலோசகராக நீங்கள் சந்தித்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பற்றி கூறவும். அதாவது நிறைய சம்பவங்கள் அப்படி வந்து நடந்திருக்கு. என்னுடைய மனசுல அதாவது ஒரு பொருத்தம். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் நான் பார்த்தேன். நான் சொன்னேன், இந்த பையன் வேண்டாம், இந்த பையன் வந்தான்னா உங்கள் பொண்ணோடைய அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படிச்சிருக்கோம், இதெல்லாம் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என் கூட ஆர்கியூ பண்ணா. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு கல்யாண பொருத்தம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு தானே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தானே நம்ம வந்து பார்க்கணும். அது எப்படி எங்கள் அப்பாவை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணா. பட் இட்ஸ் ஸோ ஹேப்பன், நாம் சொன்னதை மீறி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இட் வாஸ் அ லவ் மேரேஜ். இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட் அந்த பொண்ணோடைய அப்பா வந்து அந்த நிச்சயதார்த்தம் ஆன உடனே ஹி பாஸ்ட் அவே. ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாதகம் வந்து பார்க்கணுமா, இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. பட் கிரகங்கள் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல். நான் வந்து அவங்க அப்பாவும் இறந்துருவார் அப்படிங்கிறது நானும் ஆன்டிசிபேட் பண்ணலை. பட் அந்த பொண்ணோடைய அப்பாவுக்கு இந்த பையனுடைய ஜாதகம் ஆகாதுங்கிறது மட்டும்தான் எனக்கும் தெரியும். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே அதை விபரீதமாக நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம். பட் அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கும் எனக்கு அது வந்து மனசில் ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸில் இந்த பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் பார்க்கும்பொழுது பொண்ணோட ஜாதகத்துலேயும் கலத்திர தோஷம் இருந்தது, அண்ட் பையனுடைய ஜாதகத்துலேயும் கலத்திர தோஷம் இருந்தது. ஸோ அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா சூரியன் தான் மெயினாக. ஸோ இந்த சூரியனினுடைய ஒரு பிளேஸ்மெண்ட், சூரியனினுடைய பிளேஸ்மெண்ட்டும் சூரியன் வந்து கிரக சேர்க்கை. இப்போ சூரியன் சனி சேர்ந்துருக்கு, சூரியன் சனி ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் பிடிவாதமாக நாங்கள் கல்யாணம் இப்படி தான் நாங்கள் பண்ணிப்போம் அப்படிங்கிறச்சே ஒன்று இது வந்து யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இந்த பெண்ணுடைய தகப்பனை வந்து பாதிக்கிறதோ இல்லை அந்த பையனுடைய தகப்பனை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும். ஸோ இந்த ஹாரோஸ்கோப்பில் இந்த இதில் என்ன ஆச்சுன்னா
பையனுக்கு வந்து அப்பா கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக இந்த பொண்ணுடைய அப்பாவை இது பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு 100% நமக்கு வந்து தெரியும். நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, சூரியனோட இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் இருக்கும் பொழுதே இவங்க கேர்ஃபுல்லாக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அந்த பையனுக்கு அப்பா இல்லை அப்படிங்கும்போது நேச்சுரலி அந்த பொண்ணுடைய அப்பாவை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் சின்ன கைடன்ஸ் அண்ட் அட்வைஸ். பட் அவங்க அதை எடுத்துக்கல அப்படிங்கும் பொழுது, இதை நம்ம அல்டிமேட்டா என்ன சொல்லுவோம்னா, விதி வேற ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம அத சொல்லி அவங்க கேட்கல அப்படிங்கும் பொழுது, மனசுக்கு அந்த வருத்தங்கள் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறது. என்ன நேயர்களே, சுபதினம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க இன்னைக்கு. வேலை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க. ஆஃபீஸ் ஒர்க் இருந்தா கூட நீங்க அத பத்தி நினைக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு மண்டே மார்னிங் கண்டிப்பா நம்ம அத பத்தி யோசிச்சு தான் ஆகணும். ஸோ என்ஜாய் யுவர் சண்டே. ஹேவ் அ கிரேட் வீக்.